ஹாய்ங்க, நான் பிரியா. இப்போ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இ-காமர்ஸ் பற்றி. எங்கே பார்த்தாலும் இ-காமர்ஸ். அப்படி இ-காமர்ஸில் என்ன தான் இருக்குங்க தெரியாதீங்க, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இ-காமர்ஸ்னால் என்னென்னு நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொரு விஷயமும் கற்றுக்க போகிறீங்க. ஏன்னா நிறையா விஷயம் நம்ம இ-காமர்ஸ் பற்றி பேசி நீங்கள் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எப்படி கொண்டு போகிற வரைக்கும் ஒவ்வொரு வீடியோலையும் ஃபுல்லாக நான் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்கன்னா, 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் இ-காமர்ஸ் கோர்ஸை வாங்கி படிச்சிருக்கேங்க. படித்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கண்டினியூ பண்ண முடியல. ஸோ எனக்கு தெரிஞ்சதை 4 விஷயத்த உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். நான் பேமெண்ட் பண்ணி தான் பண்ணேன். பட் உங்களுக்கு ஃப்ரீயாக நான் கோர்ஸாக டீட்டெயிலாக எல்லாமே சொல்லலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இ-காமர்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னங்க? இ-காமர்ஸ் எலக்ட்ரானிக் காமர்ஸ் தாங்க அதோட பேர். ஆன்லைன், ஆஃப்லைன். ஆஃப்லைனில் வாங்க போகிறீங்க, கடைக்கு போய் நேரில் வாங்க போகிறீங்க. ஒரு திங்ஸ் வாங்கிங்கன்னா அது ஆஃப்லைனில் போய் வாங்குறதுங்க. இ-காமர்ஸ் ஆன்லைனில் என்ன வாங்குறீங்க? இங்கே ஃபோன் எடுத்தால் போதுங்க. இப்படின்னு ஆர்டர் போட்டிங்கன்னா 3 நாள் 4 நாள் டெலிவரி ஆகிடுது வீட்டுக்கு. அதெல்லாம் யார் சேல் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியுமா? எப்படி அதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு அதை பற்றி உங்களுக்கு தாங்க சொல்ல போகிறேன். நிறைய டைரி நோட்டெல்லாம் போட்டு நிறைய எழுதி வச்சுருக்குங்க. நீங்களும் ஒவ்வொரு விஷயத்தையுமே எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு எப்பயுமே பெனிஃபிட்டாக இருக்கும். எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ கஸ்டமரும் நாம் தாங்க, செல்லரும் நாம் தான். வேறு யாரும் சேல் பண்ணலைங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த 3 பிளாட்ஃபார்ம் இருக்கா? அமேசானில் அதிகமாக ட்ரெஸ்ஸஸ்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குவாங்களா? இதே மீஷோவில் எடுத்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். டெக்கார் ஐட்டம்ஸு நிறைய ஐட்டம் மீஷோவில் தான் இப்போ நிறைய வாங்குறாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தான் மோஸ்ட்லி வாங்குவாங்க. நானும் ஒரு காலத்தில் இதெல்லாம் எப்படி சேல் பண்ணுறாங்க தெரியாமல் நிறைய யோசிச்சுருந்தேங்க. நிறைய சர்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். எப்படி நிறைய வீடியோஸ் இருக்குங்க யூடியூப்பில். ஆனால் எல்லாருமே பாட்டாக தான் சொல்லியிருப்பாங்க. ப்ராப்பரான ஒரு வீடியோ கூட இருக்காது. ஆனால் நான் உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராகவே ஃபுல்லாக சொல்ல போகிறேங்க. இப்போ மீஷோவில் ஜிஎஸ்டியோடய சேல் பண்ணலாம், ஜிஎஸ்டி இல்லாமல் சேல் பண்ணலாம். அதை பற்றியும் நம்ம பார்க்கலாங்க. இ-காமர்ஸ் எப்படிங்க ஒர்க் ஆகுது? ஒரு ஆப்பு இல்லைன்னா ஒரு வெப்சைடு நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு தேவையான ப்ராடக்டை ஆர்டர் போடுறீங்க, வீட்டுக்கு வருது. இதுதானே? அது ட்ரஸ்டடாக இருந்தால் மட்டும் தானே ஆர்டர் பண்ணுவீங்க. இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க. வெப்சைட் இப்போ நமக்கு தெரிஞ்சது அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ. இதுனா ட்ரஸ்டடுப்பா, நமக்கு வீட்டுக்கே வந்துடும் ஆர்டர் போட்டால். அந்த நம்பிக்கையில் தான் போடுறீங்க. மோஸ்ட்லி இதோட ப்ளஸ் பாயிண்ட்டுனா கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது, ரிட்டர்ன்ஸ் ஆல்சோ இருக்குது. நீங்கள் வேண்டான்னா ரிட்டர்ன் போட்டுக்கலாம். ஆனால் அது ஓகே. ஆனால் மற்ற இன்ஸ்டாகிராமில் சேல் பண்ணுறீங்களே ரிட்டர்ன் போட முடியாது. அதனால் எல்லாருமே செலக்ட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மில் இ-காமர்ஸ் இந்த ஆப்பில். சரி, நீங்கள் என்ன பண்ணலாம், எப்படி கொண்டு போகலாம்? ஃபஸ்ட்டு இ-காமர்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இ-காமர்ஸில் நீங்கள் எப்படி சேல் பண்ண போகிறீங்கன்னா, ஜிஎஸ்டி தேவைப்படுங்க. என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அதில் தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் கொண்டு போகலாம்? ஒரு ப்ராடக்ட் நீங்கள் எதோ மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் பக்கத்தில் யாராவது பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கிது, அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதை எடுத்து அதை மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் டேரெக்டாக சேல் பண்ணிக்கலாங்க. ஒரு ப்ராடக்ட் இருந்தால் கூட அதில் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கடை ஆரம்பிக்கணுன்னா அது எவ்வளோ காசாகும்? ஒரு ஷாப்புக்கு ரெண்ட்டுக்கு எடுக்கணும், அதோட ரெண்ட்டு, அதோட திங்ஸ் நிறையா வைக்கணும், ஸ்டாஃப் சேல்ரி இருக்குது, நிறைய கரண்ட் பில் வருங்க, நிறைய விஷயம் இருக்குது. ஆன்லைன் பிஸ்னஸ்க்கும் ஆஃப்லைன் பிஸ்னஸ்க்கும் இல்லை டிஃப்ரென்ஸே தாங்க. ஆன்லைனில் ஈஸியாக நீங்கள் வீட்டில் இருந்தே சேல் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் பண்ணுற சேல் இந்தியா ஃபுல்லாக போகுங்க. நீங்கள் மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் போட்டாவே ஃபுல்லாக போயிடும். இதே நீங்கள் ஒரு ஷாப் வச்சு பண்ணிங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கீங்க தெரிஞ்சவங்களுக்கு அப்படி தான் சேல்ஸ் நடக்கும். அதிக சேல்ஸும் ஆகாதா? நெக்ஸ்ட் என்ன? மிஞ்சி போனால் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் வழியாக அதுவும் ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் கையில் ஒரு ப்ராடக்ட் இருந்தால் இந்த பிளாட்ஃபார்மில் தாராளமாக கொண்டு போகலாங்க. நிறைய விஷயம் இப்போ எங்கே பார்த்தாலும் ஆன்லைன் தாங்க. ஆன்லைன் இல்லாமல் எதுவுமே இல்லை. நல்லா திங்க் பண்ணுங்கள், எப்படி கொண்டு போகலாம். ஒவ்வொரு ப்ராடக்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். இ-காமர்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோலையும் நிறையா டீட்டெயில்ஸு A to Z ஃபுல்லாக உங்களுக்கு நான் போட போகிறேங்க. எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே எப்படி ஆன்போர்ட் பண்ணணும், நீங்கள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் ரெக்யூர்மெண்ட் தேவைப்படுது,
எல்லாமே பார்க்கலாம். எப்படி ஹோல்சேலில் நீங்கள் ப்ராடக்ட் வாங்குவீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. நிறைய எழுதி வைங்க. மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் பற்றி ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கலாங்களா? மீஷோனா ரீசெல்லிங், ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணி நீங்கள் வீட்டில் இருந்தே ப்ராடக்டை ரீசெல் மூலிமா சேல்ஸ் பண்ணி ஒரு நல்ல லாபம் எடுக்கலாங்க. இதே அமேசான் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா முழுதும் இருக்கிற ஒரு பெரிய பிராண்டு. அதில் நீங்கள் ஒரு செல்லர் அக்கௌண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் பிராண்டை உருவாக்கி நீங்கள் ப்ராடக்டை சேல் பண்ணலாம். ஃப்ளிப்கார்ட் எடுத்திங்கன்னா அதுவும் இந்தியா பூரா இருக்கிற பெரிய பிராண்டுங்க. ஃபுல்லாக இருக்கா. அதில் வந்து நீங்கள் கிளாத்திங்கு, கிட்ஸ் ப்ராடக்ட்டு, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு இதெல்லாமே ஃப்ளிப்கார்ட்டில் நீங்களும் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து 4th என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓன் வெப்சைட். சொந்தமாக உங்கள்கிட்ட ஒரு பிராண்ட் இருக்குது, அதை வந்து நீங்களே டைரெக்டாக உங்கள் கஸ்டமர்கிட்ட சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஓன் வெப்சைட் மூலிமா டைரெக்டாக நீங்கள் சேல் எடுக்கிறது. இந்த 4 ஆப்ஷன் இருக்குங்க. இந்த 4ல் வந்து எல்லோரும் ஃபஸ்ட்டு வந்து ஓன் பிராண்ட் உடனே ஆரம்பிக்க முடியாது. எடுத்தால் மீஷோவில் தான் போவாங்க. ஆனால் மீஷோ நிறையா ஃபெயிலியர்ஸும் இருக்குது, சக்ஸஸும் இருக்குது. எல்லா விஷயமும் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொன்றா உங்களுக்கு எல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நீங்கள் மீஷோவில் எப்படி வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் ரெஜிஸ்டர் பண்ணி எப்படி கொண்டு போகலான்னு பார்க்கலாங்க. இப்போ அது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் வேணால் நீங்கள் ஜிஎஸ்டி இல்லாமல் சேல் பண்ணிக்கலாங்க. நான் சப்ளையராக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், கொண்டு போயிருக்கேன். உங்களுக்கு எப்படின்னு எல்லாமே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அமேசான் பற்றி ஃபுல்லாக, ஃப்ளிப்கார்ட், மீஷோ ஒவ்வொரு சப்ளைஸ் ஒவ்வொரு பிராண்டை பற்றியும் உங்களுக்கு ஒவ்வொன்றா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாம் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ அதை பற்றி எல்லாம் ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக நான் ஒவ்வொரு வீடியோவாக போடுறேங்க. நான் போடுற வீடியோஸ் பார்த்தாவே உங்களுக்கு போதுங்க. நீங்கள் 5000 ரூபா கொடுத்து கோர்ஸை வாங்கி படிக்கணும்னுலாம் அவசியம் கிடையாதுங்க. இப்போ சிம்பிளான மீஷோவில் பண்ணலாம். மீஷோவில் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவும் போடுறேன். ஜிஎஸ்டி இல்லாமல் கூட பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி எடுக்க ரொம்ப காசாகும். அதனால் அது மாதிரியும் நீங்கள் வீடியோ பண்ணலாம். ஒவ்வொரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். எதாக இருந்தாலும் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.